வார்த்தைகள். அந்த வார்த்தை பிரகாரமாகவே இந்த நாளுக்குண்டான செய்தியும் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அவர் மாத்திரம் பெருகும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை முன்வைத்து நிற்பதற்கு தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வேத பகுதியாக நமக்கு இருக்கிறது தொடர் பிரசங்கமாக கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் இல்லையா? என்ன தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? டோன்ட் ட்ரஸ்ட் மீ இல்லை? அதில் கடந்த வாரத்துக்கு முன்பதாக நம்ம படித்த ஒரு பாடத்தினுடைய ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு ரெண்டு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நாம் என்ன கேள்விக்கு பதிலை கண்டு கொண்டோம்? போன வாரதே ஞாபகம் இல்லை. போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு கேட்டா அப்படின்றீங்களா இல்லை எப்படி? டோன்ட் ட்ரஸ்ட் மீ, என்னை நம்பாதே, என்னை நம்பாதீர்கள் என்ற தலைப்பில் சொன்னோம். அதில் சில முக்கியமான பாடத்தை ஒரு முன்னுரை செய்தியாக நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்கதையை நம்ம அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சந்திப்போம் என்று சொன்னோம். இப்போ கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம அதை படிக்க ஆயத்தமாக ஆர்வமாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஒரு பாடத்தை நம்ம அதில் கற்றுக்கொண்டோம்? முதல் பகுதியில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு லெசன், ஒரு பாடம் என்னவாக இருந்தது? எது உண்மையான சத்தியம்? சரி, வேற ஒரு முக்கியமான ஒரு 2-3 கேள்விகள் வைத்திருந்தோம். அந்த கேள்வியில இருந்தா சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம போனோம் இல்லையா? எது உண்மையான சத்தியம் அப்படின்ற ஒரு சப்டைட்டில் பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அந்த சத்தியத்தையோ அல்லது அந்த வேதத்தையோ நான் எப்படி நம்புவது என்று நாம் என்ன செய்யும் பார்த்தோம். இன்றைக்கு அந்த வேதம் எப்படி இருந்தது, எவ்வளவு மகத்துவமாக காணப்பட்டுச்சு, அதனுடைய ஆசிரியர்கள் எப்படிலாம் இருந்தாங்க, அதனுடைய சத்தியம் வேதம் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விவரத்தை நம்ம பார்த்தோம். அந்த நேர்த்தியாக கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே வேதத்திலையும் சில குழப்படியான சில வசனங்கள் இருக்கு. வேதத்தில் குழப்படி இருக்கா அல்லது அதை படிச்சுக்கிட்டவங்க குழப்படி ஆயிட்டாங்களா அப்படின்றத நினைச்சு போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடைசியாக நான் ஒரு கேள்வியோட முடித்தேன். அடுத்த முறை நம்ம ஒரு கேள்வியை சந்திப்போம். என்ன கேள்வி? இந்த உலகத்தில் துர் உபதேசங்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள் எப்படி பெருகிற்று, எப்படி வந்தது, எதனால் அந்த கள்ள உபதேசங்கள் நடக்கிறது அப்படின்றத நினைச்சு போகிறோம். நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது உங்களுடைய வேதத்திலிருந்து நல்ல உரத்து தொனியிலே நீங்கள் சத்தமாய் வாசிக்கும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு நான் பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன சொல்றாங்களா சொல்லுகிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் தியானிப்பதற்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிறீர், நான் அனுப்பவில்லை, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்வதற்கோ இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புவதற்கோ நான் அனுப்பவில்லை என்று ஒரு வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். அது என்ன செய்தி, எப்படிப்பட்ட செய்தி என்பதை நாங்கள் ஆழமாய் அர்த்தத்தோடு அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். சரியா? ஒரு ப்ராஃபஸி லைவ்ல ஓடிட்டு இருக்கு. பயப்படாமல் நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்கள் மொபைல் ஃபோனில் எல்லாருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாய் விழப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் ஆகலையோ? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, அனுப்பிட்டு இருக்கேன். ஒய்ஃபை ஃப்ரீ ஒய்ஃபை தானே, இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஃப்ரீ.
எல்லோரும் நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே. ஃபஸ்ட்டு எஸ்பி விழுந்துட்டு எல்லாருக்கும். ஓகே, இந்தியா பேங்க்கு விழுந்துட்டு, சர்ச்சுக்கு ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன், பேங்க் ஆஃப் பரோடாலையும் ஒரு 1000 விழுந்துட்டு. சரி, இப்போ செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் வந்துட்டா. எடுத்து பாருங்க. எல்லாரும் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், வந்துருச்சோம். இப்போ பார்த்தீங்களா இல்லையா வாலிபர்களே? ஏன் பார்க்கல? பணம் என்கிட்ட இல்லையா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? சாரு செக் பண்ணி பார்த்துட்டாரு, வரல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இதே மாதிரி கூட இப்படிப்பட்ட தவறுதலான செயல்களும் நடக்கிறது. பிரின்சிபல் சாரோட பர்ஸ் இப்போ திறந்து பார்த்தோன்னா 2000 ரூபா வச்சுருக்கேன் உள்ள. ஆமாம், ஜோனத்தனுக்கு பர்ஸே இல்லை, ஆனால் அவன் பர்ஸில் ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன் பாரு. சில நேரத்தில் இது வேடிக்கைத்தனமாக நமக்கு தெரிந்தாலும் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சரியா? சொன்ன உடனே ஒரு சிரிப்புத்தன்மை நமக்கு இருந்தது, நல்லது. யோசித்தோம், நல்லது. ஆனால் எத்தனை பேர் நோட்டிஃபிகேஷன் பாருங்கன்னு சொன்னோன்னு பார்த்தோம்? யாரும் பார்க்கல. ஏன்னா நீங்க என்ன செய்யல, அதை நம்பல. சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பவே இல்லை. அப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்றது ஒன்றுமே இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதா? சொப்பனங்கள் அப்படின்றது கிடையாதா? அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரல. இருக்கிறது, ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்றத எது உண்மை என்பதை நம்ம நினைச்சு போகிறோம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுது இந்த தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளாக நுழைந்தது அல்லது இந்த உலகத்தில் நுழைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு சபைகளிலே ஆரம்ப காலத்திலே இது வந்துருச்சான். குறிப்பாக அப்போஸ்தலர்கள் காலத்தில் பார்க்கும்போது, அவர்கள் காலம் முடிவதற்கு சற்று முன்பு இந்த கள்ள உபதேசம் இந்த உலகத்தில் பெருகிற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் எழுதுறார். அப்போ இந்த உபதேசம், இந்த துர் உபதேசம் அல்லது கள்ள உபதேசம்னு சொல்றாங்களே, இதுக்கு காரணம் என்ன? எதனால இந்த கள்ள உபதேசம் வருது அப்படின்னு சொன்னா, முதல் காரணம் நம்ம பார்க்கலாம். வேத வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு உபதேசத்தை செஞ்சா இந்த கள்ள உபதேசம் முதல்ல வரும். புரியுதா? எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆரிஜின், அதாவது தோற்றம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை படிக்கிறோம், அந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு. எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு? ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய வேதத்திலே நம்ம எடுத்துக்கலாம். அந்தி கிறிஸ்துன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அதை ரெண்டா பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்தி கிறிஸ்து. அந்தி என்றால் என்ன? மாலை நேரம் என்று அர்த்தம். இப்பவே குழப்பம் வந்துட்டு பாத்தியா? அந்தி என்றால் என்ன? அந்தி சந்தி மதியம், அப்படி பாட்டு கூட நான் கேட்டிருக்கேன். அந்தி சந்தி மதியம் உண்மை நான் துதிப்பேன் அப்பா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்? காலையில சரி, மதியானம் சரி, இரவு சரி, உண்மை நான் துதிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு அந்த அர்த்தத்தை எழுதுறாங்க. இப்போ அந்தி கிறிஸ்துன்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம், அதில் அந்தின்று பிரிச்சு பார்த்தோம்னா அந்த அந்தி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்திக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியலையா? பொய், வேற கள்ளம், ஓகே, வேற கபடம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்தி கிறிஸ்து அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தின் படி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு எதிரானவன், இல்லையா? ஆனா உபதேசங்கள் எப்படி இருக்கும்னா, அந்தி கிறிஸ்துன்னு சொல்ல மாத்திரத்துல அந்த அந்தின்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அல்லது கிறிஸ்துன்ற வார்த்தையை பிடிச்சிட்டு தவறான ஒரு பதிலை அதான் சொல்லுவாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் என்ன சொல்றேன்னா அதான்பா சரி. சில நேரத்தில் நாமளும் படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணுமா வேதத்தை? அதுக்கு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம படித்தோம். ஒரு வேதத்தையும் வாசிக்கும் போது ஒரு பக்கத்தை இப்படி திருப்பும் போது என்ன செய்யணுமா? ஜப சிந்தனையோடு நான் வேதத்தை திருப்பணும். எதுக்கு இதை படிக்கணும்னு கடைசியில் சொல்ல போகிற மிகப்பெரிய ஒரு தாக்கம் இதில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவதாக, தங்கள் சுய கருத்துக்களுக்கு ஏற்புடைய வசனத்தை தேடி அதை உபதேசிப்பாங்களாம். உங்களுக்கு விளங்குதா? எனக்கு பிடிச்ச வசனம் இருக்குது அப்படின்னா அந்த பிடிச்ச வசனத்துலேருந்து இன்னொரு லிங்க்கு, அந்த வசனத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னொரு லிங்க், அப்படி தேடி 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 ஏதோ பிடிச்சது மட்டும் தான் உபதேசம். உண்மையாகவே இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் தானே அப்படின்னு என்ன செய்யறது இல்லையா? சில நேரத்தில் சொல்கிறதில்ல. இப்படி பேசப்படும் போது இந்த கள்ள உபதேசங்களானது இந்த உலகத்தில் எழும்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
பிரசங்கிப்பவர்கள் வேதாகமத்தின் கருத்தையே வலியுறுத்தி போதிக்க வேண்டும். தன் சொந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் வேதத்தை பயன்படுத்தினால் அது துர்உபதேசத்தின் அவரை கொண்டு போய்விடும். கவனிச்சிங்களா? என்னை நான் நல்லவன் அப்படின்னு காமிப்பதற்காக நான் என்ன செய்யக்கூடாது? வேதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை என்னை நான் நல்லவன் என்றோ அல்லது ஏதோ ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லணும்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக எங்க கொண்டு என்ன லீட் பண்ணுது அப்படின்னா கள்ள உபதேசத்துக்கு என்ன வழி நடத்தி செல்கிறது. அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பாஸ்டர் சொன்னாராம், ஆண்டவராகிய இயேசு அனைத்து பாவங்களுக்காகவும் மரிச்சிட்டாரு. அதாவது நாம் செய்த பாவம், நாம் செய்து கொண்டிருக்கிற பாவம், இனிமேல் நாம் செய்ய போகிற பாவம், இந்த 3 பாவத்தையும் என்ன செஞ்சிட்டார் அவரு? இந்த 3 பாவத்திற்காக அவர் மரிச்சிட்டாரு. அதனால என்ன செய்யலாம்? நம்ம என்ன வேணாலும் மனம் இஷ்டம் போல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றார். எதனால இந்த ஒரு வார்த்தையை அந்த பாஸ்டர் சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? எந்த வசனத்தை அவர் படிச்சிருந்தா இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு? வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து நமக்காக, நம்மளும் இப்போ என்ன பேச்சுவாக்கில் என்ன சொல்றோம்? உடனே கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்போ மரிச்சாரு, என் பாவத்தை சுமந்துட்டாரு, அப்போ நான் என்ன செய்யலாம்? இனிமேல் பாவம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என் இஷ்டம் போல எனக்கு பிடித்த மகளை என்னுடைய உலகத்தில் நான் வாழலாம் அப்படின்ற ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. மூன்றாவதாக, சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளை தங்கள் சொந்த உபதேசத்துக்கு அடித்தளமா வச்சு பேசுறது. நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா என்னுடைய சொந்த எனக்கு வெளிப்பட்ட அல்லது சொப்பனங்களோ தீர்க்க தரிசனங்களோ இருக்குன்னு சொன்னா என்னுடைய பிரசங்கத்துக்கு அதை மாற்றி ஒரு மாடிஃபை பண்ணிட்டு நான் பேசுறது, இது எங்க கொண்டு போகுமா? கள்ள உபதேசத்துக்கு நடத்தி செல்லும். நாம் நம்ப வேண்டியது பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரமே தவிர, நம்முடைய அஸ்திவாரம் அதுவே தவிர வேறு எந்த ஒரு சொப்பனங்களோ, வேறு எந்த ஒரு காரியமோ, வேறு எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? நான்காவதாக, இந்த துர் உபதேசத்துக்கு காரணம் என்ன? வேத வசனங்களின் அடிப்படை போதனையே நோக்காமல் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே உபதேசம் பண்றது. இது நிறைய நேரத்தில் நம்மளுடைய வீட்லேயும் கூட சில நேரத்தில் காலையில் எந்திரிச்சு வேதத்தை வாசிக்கும் போது ரேண்டமாக சில பேர் திருப்புவாங்க. ஞாபகம் இருக்கா? எப்பவும் சில பேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, ஆண்டவரே எப்படி நான் தொடர்ச்சியாக நீதிமொழிகள் காலையில் வாசிக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு அதிகாரத்தை நான் தொடர்ச்சியாக வாசிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படியா என்கிட்ட பேசுகிறத நான் இப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இப்படி மூட வச்சுனோம் நினச்சிடும், இப்படி திறக்கிறோம். அதில் ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டு நம்ம படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குதா? இல்லை, இருக்கக்கூடாது. சரியா? ஆனால் சில நேரத்தில் மறைமுகமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஏதாவது பேசுவாரா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன் காலேஜில். சில தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்படியாக இருக்கும். 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று, இந்த ஓப்பன் பண்ணுறது, திடீர்னு இப்படி திறந்து நான் எது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறனோ, எதை ஸ்கெட்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கணும், ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும், அதுதான் என் கண்ணுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு அந்த பிரிண்டிங்கை விட எது நம்ம விசேஷமாக குறித்து வச்சுருக்கிறோமோ அதான் கண்ணுக்கு தெரியும். இது இயல்பு. அதை பார்த்துட்டு ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாரான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகலை. சரிங்களா? ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்ம எதை திறக்கிறோமோ திறந்த மாத்திரத்தில் ஒரு தொடர்ச்சியாக ஏதாவது இங்கேருந்து இத்தனை வசனத்துலேருந்து இத்தனாவது வசனம் வரைக்கும் குறித்து வச்சுருப்பேன். சில வசனம் இது பழைய, இது புதுசு, பழைய பைபிள் அப்படி இருக்கும். அப்போ அதை திறந்த மாத்திரத்தில் ஓகே, இந்த பேரா ஃபுல்லாக படிச்சிருவோம், இதுலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு பேசியிருப்பார் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் இது எதுவும் எப்படி இல்லையா? உண்மை கிடையாது. இப்படி சொந்தமாக சுயத்திற்காக, நம்மளுடைய சொந்தத்திற்காக யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா முதல் வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு நல்லது. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இதுல கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, 7ஆவது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றாரு, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்றாரு. அப்படிதானே? சொன்ன உடனே சில பேர் முகம் ஒரு மாதிரிலாம் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன இந்த வசனம் பாஸ்டருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே?
என்ன போட்டிருக்கு? அதானே போட்டிருக்கு. ஸ்திரீனா யாரு? பெண். ஒரு மனுஷன் பெண்ணை தொடக்கூடாதுன்னா சரி, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இன்னொரு உதாரணத்தை நான் காமிச்சிட்டு பின்னாடி வரேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று. ஆக்கினைன்னா என்னங்க? ஆக்கினைனா என்ன? பெரிய தண்டனைகள். சரிங்களா? பெரிய ஆக்கினைகள், பெரிய தண்டனைகள் அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. அப்ப என்ன செய்யக்கூடாது? இனிமேல் யாரும் பாஸ்டருக்கு ஸ்பைசர் காலேஜுக்கு படிக்க போகக்கூடாது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஃப்ளைஸ் காலேஜுக்கு போகக்கூடாது. அப்படி தானே சொல்லி கொடுக்குது. நேராக படிக்கும்போது நமக்கு எப்படி தோணுது? எப்படி புரிஞ்சுக்க முடியுது? பெண்ணை தொடக்கூடாதுங்கிற அப்படி என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணாதானே அர்த்தம். இப்படி படித்த உடனே அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி சில நேரத்தில் என்ன செய்ய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதனுடைய உள் கருத்து என்ன அப்படின்றது நன்றாக அறிந்து புரிந்து நாம் என்ன செய்யணுமா? வாசிக்கணும். அதான் சொன்னாங்க, வேத வசனங்களில் அடிப்படை போதனையே நோக்காமல் அதோட பேசிக் ஸ்டெப் என்ன, அதனுடைய முன்னோக்கம், அதாவது அதோடைய முற்றிலுமான சொல்லப்படுற முன் கருத்து என்ன அப்படின்னு தெரியாமலே என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் எடுத்து உபதேசம் பண்ணிட்டு இன்னைக்கு போறோம். இதனால கள்ள உபதேசங்கள் எழும்புகிறதுன்னு மறக்க வேண்டாம். 5ஆவதாக, தனிப்பட்டவர்களின் அனுபவத்தை வேத உபதேசம் போல் போதிக்கிறது. என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவே வேதத்திலேருந்து கொண்டு வந்த மாதிரி அப்படியே சொல்ற மாதிரி தவறான ஒரு முறையில் என்ன செய்யறதா சொல்றதா. ஒரு வேதம் ஒரு ஊழியர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தலைமுடியை பராமரிக்கிறது ரொம்ப ஆர்வம் உள்ளவரா. சரியா? ஒரு பாஸ்டர் தலைமுடியை ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுல பக்கவான ஆள் உங்கள் பாஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அவர் அதுக்காக நிறைய பணத்தை செலவிடுவாராம். சரியா? நிறைய நேரத்தை செலவிட்டு அந்த தலைமுடியை பராமரித்து கொள்வாராம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசி, மகனே நீ மொட்டை அடித்து விடு அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்குறாராம். இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாஸ்டர் அடுத்த வாரம் சபையில் விசுவாசிகளை ஆண்டவர் எனக்கு போதித்தது என்னவென்றால், நீங்களும் மொட்டை அடித்து விடுங்கள், ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தது. வேடிக்கை தானே இருக்குது நமக்கு பார்க்க. இந்த மாதிரி கூட சில அற்பமான பிரயோஜனமே இல்லாத வார்த்தைகளை கொண்டு கூட இப்படிப்பட்ட உபதேசங்களும் இந்த உலகத்தில் நடக்கிறது. தவறான போதனையை இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து கூட என்ன செய்யுது? நடக்குது. இதிலிருந்து விழிப்போடு சத்தியத்தை சத்தியமாய் நேர்த்தியாய் பார்க்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் தூதை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை நம்பாதே. ஒருவேளை நான் கூட சொல்லலாம், எல்லாம் மொட்டை அடிச்சிருங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யார் மொட்டை அடிங்க பட்டை அடிங்கன்றடா அப்படி தானே தோணும் உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு தோணுது? ஏன் நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்ல வாய்ப்பு இல்லையே. சில நேரத்தில் ரொம்ப டீப்பாக ஊழியர்களை நம்பி ஊழியக்காரருடைய உபதேசத்தை நம்பி செல்லுகிற கூட்டங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் பிரசங்க தலைப்பை வச்சிருக்கேன். துருபதேசம்னு சொல்லி நான் பிரசங்க டைட்டில் போட்டிருக்கலாம். என்னை ஏன் நம்பாதீங்கன்னு சொன்னால், மனுஷனை ஒருபோதும் யாரும் நம்பாதீர்கள். போதகர்கள் இன்றைக்கு இந்த தவறான போதனையை யார் இடத்துல இருந்தெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? யார் இந்த கள்ள உபதேசத்தை செய்வாங்க? யார் சொல்லுவா? உடனே பாஸ்டர் மட்டும்தான் வருது, வேற யாருமே சொல்ல மாட்டீங்களா? யார் சொல்லுவா? மௌனமே சொல்லிக்குமா? சும்மா முயற்சி பண்ணுங்க. கள்ள உபதேசங்கள் வருகிறது, தவறான ஒரு டீச்சிங்ஸ், ராங் டீச்சிங்ஸ் வருது. யாரெல்லாம் சொல்லுவா? சரி, ஊழியக்காரங்க ஒன்று, ஏன்னா அவங்களுக்கு மைக் இருக்குது, இப்படி இடம் கிடைக்குது, இப்படி பேசுகிறாங்க, சில நேரத்தில் வாய்ப்பு அதிகமாக அவங்களுக்கு தான் கிடைக்கிது. ஊழியக்காரர்கள். வேற யார்? கள்ள தீர்க்க தரிசனம். அதான் அந்த கள்ள தீர்க்க தரிசனம்னு சொல்கிறீங்களா, அது யாரெல்லாம் சொல்லுவா? யார் வேணுவேனாலும், அது போதகராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யார் வேணாலும் சரி, வேதத்தை சரியாம படிக்காம உபதேசம் பண்ணும் போது அது கள்ளத்தனமாகத்தான் இருக்கும். அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்ய முடியாது? தெரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு போதகத்தை போதகரை பார்க்காதே ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா யாராவது? போதகத்தை பாருங்க, போதகரை பார்க்காதீங்க. ஆனா எப்படி மாறிடுச்சு? போதகரை பாரு, போதகத்தை பார்க்காத, அப்படி மாறிடுச்சு. எத்தனை இடங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா
இப்போ இவர் உண்மையாகவே ஒரு குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இவர் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு உண்மை தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்னா, கர்த்தரை புகழக்கூடிய நிலையிலிருந்து எப்போதும் உபதேசம் செய்வாங்க. ஆனால் ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பாங்கன்னு சொன்னா, தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு நான் இங்க போனேன், நான் அங்க போனேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி இருந்தேன், இதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, இப்படி இருக்க சொன்னாருன்னு சொல்லி தன்னை புகழக்கூடிய ஒரு நிலைக்கு. நீங்க உண்மையான தீர்க்கதரிசிக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் கூட அடையாளத்தை நீங்க டிஃபரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் ஒரு கள்ள கிறிஸ்தவனுக்கு கூட அடையாளத்தை பார்த்தாலே தெரியும். அவனுடைய குணங்கள், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, அவனுடைய சுவாபங்கள் அனைத்திலும் வித்தியாசத்தை பார்க்கலாம். ஒரு உண்மையான மனிதனுக்கு கிறிஸ்துவை தேடி வந்த பிள்ளை அவ்வளோ ஹம்புலா இருப்பாங்களாம். அதுல கொலைப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் முன் வர மாட்டாங்க. ஒரு உண்மை தீர்க்கதரிசிக்கு எப்பொழுதும் அன்பு காணப்படும். ஒரு உண்மை தீர்க்கதரிசிக்கு சமாதானம் இருக்கும், நிதானம் இருக்கும். ஆனா கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்காதா? நிதானம் இருக்காது. உடனே அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தா தான் நம்ம சபைக்கு ஆள் வருவாங்க. அப்டேட் கொடுத்தா தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படிதானே? பிடிக்கிற மாதிரி அட்ராக்ஷன் மாதிரி என்னெல்லாம் செஞ்சாதான் சபைக்கு ஆள் வருவாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? கர்த்தரிடத்தில் மனிதர்களை திருப்புவாங்க யாரு? உண்மையான தீர்க்கதரிசி. ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னிடத்துல திருப்பணும்னு நினைப்பாங்க. காணிக்க போயிரும்ல, வெளிப்படையாக தெரியலாம். சில நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிற தவறுகள் இதுதான். கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்கள் யார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். காலையில் கூட டிவோஷனல்ல ஜோயல் அதுக்கு லைட்டாக டச் பண்ணாப்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. Matthew chapter 7 verse 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கின்ற ஒரு ஓநாய் போல் இருப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஆடு மாதிரியே சாதுவா, சாந்தமா, அமைதியா, அன்போடு பார்க்க தெரியும். ஆனா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு, ஓநாய் எப்படி இருக்குமோ, ஆடு எப்படி இருக்கும், ஓனாய் எப்படி இருக்கும்? ஆடையும் பார்த்ததில்ல, ஓனாயும் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். ஆடு எப்படிங்க இருக்கும்? ஆடு மாதிரி இருக்கும் பாஸ்டர். ஆடு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அதனுடைய இந்த பகுதி கூர்மை தன்மையெல்லாம் நல்லா அழகா இருக்கும். ஓனாய் எப்படி இருக்கும்? அதுவும் அழகா தான் இருக்கும். அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? பார்க்க கூர்மையாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரெண்டும் என்ன செய்ய முடியாதா? அவ்வளோ சீக்கிரத்தில் உடனடியாக கண்டவுடன் நம்ம கண்டுபிடிக்கலாம், என்ன எப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் பார்ப்பதற்கோ, ஓநாயுடைய குணங்கள் ஒருவேளை வைத்துக்கொண்டு சபைக்குள் வரும்பொழுதோ, ஒரு கூட்டங்களுக்கு வரும்பொழுதோ, ஒரு குழுவுக்கு வரும்பொழுதோ, வேலை செய்ய இடத்திலேயோ, பள்ளிகளிலோ, கல்லூரிகளிலோ பார்ப்பதற்கு ஆடை போலதான் இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் தெரியாது, ஆடு இல்லை, அது ஓநாய். ஒரு கேள்வி கேட்குறேன், டக்குன்னு கை தூக்கலாங்க பார்ப்போம். எத்தனை பேர் இங்கே ஓனாயா இருக்கிறோம்? எத்தனை பேர் இங்கே ஆடா இருக்கோம்? என்ன ரெண்டுக்குமே கை தூக்கல? இது என்ன கணக்கு? அப்போ இது புதுசாக இருக்கே தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் ஓனாய் போல இருக்கிறோம்? சரி, கை தூக்கலை, ஓகே, தெளிவாயிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு. எத்தனை பேர் ஆடா இருக்கோம்? அப்போ அதுலயே நமக்கு தெரியல, நான் ஆடா நான் ஓனாயின்னு எனக்கே தெரியல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியல, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு ஆடா நான் ஒரு ஓனாயா? அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் ஆடாகத்தான் உண்மையாகவே இவ்வளோ நாள் இருந்திருக்கிறேனா, அல்லது ஓனாயோட போல தான் இருந்திருக்கிறேன்னா நமக்கு தெரியல. அப்பப்போ மாறுறோம். என்ன யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வெளிப்படையாக தெரியப்படாததால் அவர்களை கண்டு கொள்வதில் விழிப்புடன் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கின்றார். சிலர் தெரிந்தும் மூலம், அதாவது தெரிஞ்சும் கூட சில நேரத்தில் என்ன செய்றாங்க, சிலர் வஞ்சிக்கப்பட்டு அதே நிலையில் இருப்பாங்களாமா. சில நேரத்தில் நானும் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் உண்டு.
தெரிஞ்சே சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில விஷயத்தை. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஓய்வு நாள் சத்தியம் வந்து அநேகருக்கு தெரியும், சரியா? நிறைய பேருக்கு தெரியும். குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரில் 4 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியுது, அந்த 5வது நபருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு மட்டும் ஓனாய் தோல் இருக்கா? நான் எப்படி என்னுடைய பூர்வீகத்தை விட்டு வர்றது? நான் எப்படி அவ்வளோ பெரிய சபையில் நான் விட்டு வர்றது? நான் எப்படின்னு சொல்லியே வாழ்க்கை குப்படின்னு ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சில நேரத்தில் நான் போர்த்தி கொண்டிருப்பது ஆட்டு தோலா அல்லது ஓனாயின் தோலா என்று தெரிந்தும் கூட, தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு பாவம் வந்து எப்படி இருக்குமா? 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி இருக்கும். தெரியாமல் சில நேரத்தில் பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமா? 1 ரூபா 2 ரூபா நெக்லஸ் மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்குமா? ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, இந்த குட்டியாக சாக்லேட், ஆசை சாக்லேட்டுன்னு உண்டு. நான் குட்டியாக இருக்கும்போது, இப்போ நிறைய கடையில் கிடைக்கல. அந்த மாதிரி கூட ஒரு லெவலுக்கு தேட மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க. உண்மை தீர்க்கதரிசியை அடையாளம் காணுவதும் வேதத்தில் நமக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை எரேமியா 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஜெரேமியா சாப்டர் 28 verse 9. எரேமியா 28 9வது வசனம் சொல்லுகிறது, எப்படி இந்த உண்மையான தீர்க்கதரிசியை நான் அடையாளம் காணுவது அப்படின்னு பார்த்தோம். அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் சொல்லி ஒரு வசனத்தை சொன்னோம். இன்னும் ஒரு வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு, வாசிங்க. சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். என்ன அர்த்தங்க? உங்களுக்கு புரியுதா? இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? ஒருவேளை எப்போ உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் கிடைக்கும், இந்த ஊரில் இந்த தேசத்துக்கு சமாதானம் வரும்னு ஒருவேளை யாராவது தீர்க்கதரிசி சொன்னாங்க அப்படின்னா, உண்மையாகவே அந்த சமாதானங்கள் அந்த தேசத்துக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது தேவனால் அனுப்பப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசி. ஒருவேளை அந்த சமாதானம் அந்த தேசத்துக்கு கிடைக்கலன்னு சொன்னா, அந்த சமாதானம் என்னுடைய வீட்டுக்கோ இல்லத்திலோ உள்ளத்திலும் கூட வரல அப்படின்னு சொன்னா, அது யாரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி? தேவனால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போன. நல்லா கவனிச்சிங்க. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அது கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம். அது சொன்னது யார் நாமத்துல தான் சொல்றாங்களா? ஏசப்பாவுடைய கர்த்தருடைய நாமத்தினால தான் சொல்றாங்க. அப்படி சொல்லி அந்த காரியம் ஒருவேளை நடவிடாமல் போனாலும் அது கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். சில நேரத்தில் பயப்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ இதை செய்யவில்லை என்று சொன்னால் உன் வீட்டிற்கு இது வந்து சேரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சில இடத்துல நான் என்ன பார்த்துருக்கேன். யோசிச்சு பாருங்க. நம்ம வாசிச்சோம் எரேமியா 28:9 உபாகமம் 18:22 ரெண்டுக்கும் ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வருடங்களுக்கு முன்பதாகவே போடப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஒரு பேரழிவு வந்துச்சு இடையில. என்ன பேரழிவு வந்துச்சு? தண்ணி எல்லாம் கரைஞ்சி போச்சு, காணும்னு சொல்லி ஒரு பேரழிவு. அப்படிதானே? ஸ்ரீலங்காவில் என்ன ஒரு அழிவு வந்துச்சு? போட்டை காணுமா? ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சுல. என்ன பிரச்சனை? காசிப்பா? பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வந்துச்சு. சரியா? அந்த பொருளாதார பிரச்சனை வந்த மாத்திரத்தில் ஆவிக்குரிய சபைகளிலே பிரசங்கம் பண்ணப்பட்ட நபர்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? சீக்கிரத்தில் இதெல்லாம் போயிடும். நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன், சரி அவங்க விசுவாசத்தில் ஜோம் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டேன். பெருசாக அதை பாயிண்ட் பண்ணி நான் பார்க்கல. இப்போ நம்மளும் என்ன செய்வோம்? எனக்கு இப்போ சார் உடம்பு சரியில்லை, ஆண்டவரே பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணுவீங்க. நானும் ஜோம் பண்ணுறேன், இந்த மகனுடைய சரீரத்தில் சீக்கிரமாக குணமடையணும்னு சொல்லி விசுவாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் நம்ம ஜோம் பண்ணுறோம். அப்படி தான் நானும் ஒரு பார்வையில் நான் பார்த்தேன். ஆனால் சில செய்திகளை பார்க்கும்போது, சில பிரசங்கத்தை பார்க்கும்போது
முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு வேறுபட்டதாகவே காணப்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் வேத வசனத்தை நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பைபிள் ஸ்டடியே கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடி தயவு செய்து சொல்லி பழகுங்கள். அந்த நேரத்தில் பாஸ்டருடைய மனசு குளிர் வைக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. விசுவாசிகள் நாலு பிள்ளை என்னை வந்து தேடி வரணும், நானும் அவங்க கிட்ட சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்றதுக்காக தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை மகிழ்விப்பதற்காக என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கக்கூடாது, தவறாக இருக்கக்கூடாது. நான் சொல்ல வருது புரியுதா? இப்படியெல்லாம் சொல்லும் போது சில நேரத்தில் கள்ளத்தனமான தவறுதலான செய்திகள் உடன்பட்டு நாம் நடக்கிறோம். அதனாலேயே உண்மையினுடைய மகத்துவத்தை, உண்மையினுடைய சாரம்சத்தை ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை. என்ன நம்பாதீங்க, ஒரு பிராக்டிக்கலாக நான் கேட்குறேன். இது பேர் என்ன? பைபிள். என்கிட்ட ஒன்று இருக்குது. சர்ச்சுக்கே ஒரே பைபிள் தானா? 60-70 பேர் உட்காந்துருக்கோம், அந்த சர்ச்சுக்கு ஒரே பைபிள் தானா? இல்லை. உங்கள் கையில் ஏதாவது இருக்குதா? என்ன இருக்குது? அதுக்கு பேரும் பைபிள். வச்சுருக்கீங்களா? எங்க காமிங்க. எல்லார்ட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. என்கிட்ட காலையில் ஆண்டவர் பேசினார், எப்போ நீ இதை பற்றி பேசிட்டு வா, இதை பற்றி ஜோமன் அப்படின்னு நிறைய தான் சொன்னார். நானும் ஜோம் பண்ணிட்டு பிரசங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசுவாரா ஆண்டவர்? உங்ககிட்ட பேசுவாரா? என்கிட்ட பேசுகிற ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? சில நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்தை, நமக்குள்ளாக ஆண்டவர் அனல் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய உதவியை இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அநேக விசுவாசிகள் அதை நாடுவதில்லை. சொன்னா போதும், தேவ வாக்கப்பா, என் பாஸ்டர் வந்தாரா, ஐயோ அப்படி முதல்ல சொல்லும் போது அந்த பாஸ்டர் நல்லா இருக்கு, நல்லா பண்றாரு அப்படிம்பாங்க. கொஞ்சம் அப்படி ஐக்கியம் அதிகமாகி நல்லா போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் நாட்கள் போக போக அது ஏன் பாஸ்டர் அப்படின்றவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒருவேளை பேசுகிற உறவுகளிலே அந்த பந்தங்கள் வந்ததுன்னு சொன்னால் தவறல்ல. ஆனால் சத்தியத்திலே ஒருவேளை அவர்கள் உபதேசிப்பது தான் சரி, இவர் சொன்னா மாத்திரம்தான் சரின்னு நினைப்பது முற்றிலுமான ஒரு தவறு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளாக மதுக்கடைகள் எல்லாம் மூடப்படும் என்று சொல்லி பல வருஷமா அந்த செய்தியை நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஆட்சிகளும் வரும்பொழுதும் அந்த கையெழுத்து, முதல் கையெழுத்து நான் போடுவேன், முதல் கையெழுத்து நான் போடுவேன், முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னால் பலர் அரசியல் இருக்கிறவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். வரும்போது பார்த்தேன், சித்தோடு எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. சித்தோட்டில் ஒரு மதுபான கடை கூட இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென்னு சொல்றதில்ல, அல்லேலூயான்னு சொல்றதில்ல. ஏன்னா அது என்ன நடக்கல, அது நடக்கல. ஆனா நடந்தது போலவே சொல்லும் போது ஆமென் அல்லேலூயான்னு சொன்ன மாத்திரத்தை என்ன செய்றாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய குழப்படிகள். எப்பா நான் வந்து 7th ரேக்காரன் தான் சரி, ஏன் சத்தியம் தான் உண்மை, இதுதான் பெருசு, நான் அல்டிமேட்டு அப்படின்னு சொல்ல வரல. இதுல வந்து தேடி பாருங்க, இதுல இருக்கிறது சரியா இருக்குது, எனக்கு தோணி இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், அதன்படி நடக்கிற ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்கிறார். எங்களை தூக்கிட்டு உங்களை நான் இறத்தல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் செய்கிறோம். சின்ன சின்ன விஷயமா தான் தெரியுது, அதெல்லாம் தப்பு தப்பாக உபதேசமாக மாறிட்டே போதுங்க. அது வளர்ச்சி அடைஞ்ச உடனே தப்பாக மாற்றவே முடியல. நானும் சில நேரத்தில் இந்த இங்கிலீஷ்லலாம் ஏதாவது படிக்கும்போது கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலன்னு வைங்களேன், அந்த ப்ரொனவுன்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா சில வருஷம் எனக்கு வர்ற வரைக்கும் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எத்தனை பேர் இதை கோத்ரூ பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் கடந்து வந்திருக்கீங்க? சில இங்கிலீஷில் வேர்டு வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியாது டக்குன்னு. ஹிஸ்ட்ரின்னு இருக்குன்னு வைங்களேன், அதை ஹை ஸ்டோரின்னு சில பேர் படிச்சிருக்காங்க. சரியா? ஒருவேளை சின்ன வயசில் ஹிஸ்ட்ரின்ற வார்த்தையை ஒருவேளை ஹை ஸ்டோரி ஹிஸ்டோரின்றது மாதிரி தப்பாகவே ஒருவேளை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பருமன் வரும் வரைக்கும், பகுத்தறிவு வரும் வரைக்கும், சிந்தித்து அதை தவிர நம்ம கரெக்டாக மாற்றணுன்ற எண்ணங்கள் வர வரைக்கும் என்ன தான் செய்கிறோம்? தப்பாக தான் செஞ்சிட்டு இருக்கோம். சரி, அது நான் சுயமாக சொந்தமாக படிக்கும்போது இந்த தவறு நடக்குது, நான் திருத்திக் கொள்கிறேன், சரி. பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் போது, உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கும் போது, அவங்களா படிக்கிறாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்போ நான் எப்படி இருக்கணும்?
ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுக்கணுமா, ஹை ஸ்டோரின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 10 வயசுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில நேரத்தில் உண்மை எதுன்னு தெரிந்த பிற்பாடும் உபதேசங்கள் தவறுதலாக சென்று கொண்டிருக்கிறது. கேட்பவர்களுக்கு மனதிலே வைத்து வையுங்கள். மதுக்கடை போட்டிக்கிறோம் நானும் பார்க்குறேன், ஒரு கடையும் போட்டின மாதிரி இல்லை. டைமிங் தான் மாற்றி வச்சுட்டு மக்களை கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டாங்க நிறைய பேர். இது அரசியல்வாதிகளுக்கு இந்த கேள்வி இல்லை, ஓட்டு போட்ட ஒவ்வொருக்கும் இந்த கேள்வி, நமக்கும் இந்த கேள்வி. யோசிச்சு பாருங்கள். என்னுடைய கருத்தை நான் சற்று இதில் சொல்ல ஆசைப்படுறேன், அதை முடித்து நான் முடிப்போம். பணத்தை சார்ந்து ஊழியம் நடக்கும் தற்போதுள்ள சூழலில் சில இடத்துல சில பேருங்க, எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க பார்க்குறவங்களுக்கு, சரியா? பணத்தை சார்ந்து ஊழியம் நடக்கும் தற்போதுள்ள சூழலில் உண்மை தீர்க்கதரிசிகளை அடையாளம் காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக மாறுகிறது. மேலும் இந்த கடைசி காலகட்டத்தில் ஆவியில் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் போதித்து நடத்த வல்லவராக இருப்பதால் நமது ஆவிக்குரிய நிலையை அறிய பிற தீர்க்கதரிசிகளை தேடாமல் ஓடாமல் நமக்குள் இருக்கும் அபிஷேகத்தை அனல் மூட்டி இடைவிடாமல் ஜெபித்து ஆவியானவரின் நடத்துதலை பெற்று அதன்படி நடப்பதே சிறந்தது. ஏன்னா இனி வருகிற காலத்துல எப்படி வேணாலும் உபதேசம் நடக்கும். இதோ அங்க நிற்கிறாரு, இதோ இங்க நிற்கிறாரு, கிறிஸ்து இப்படி இருக்கிறாரு, அதோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குன்னு வரலையா, வாங்க இங்க வாங்கன்னு எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். நம்ம ஏன் திரும்ப இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணல, இன்னும் ஆரம்பிக்கல. அதனால நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம் தெரியல பெருசா. எப்ப மழை வருது போய் துணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு சத்தம் வீட்டுல இருந்து பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்து போனை நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டே இருப்போம். ஏன் இன்னும் மழை வரல. அது மழைத்துளி ஒருவேளை ஒரு சொட்டு சொட்டா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய கால்கள் எப்படி இருக்கும், வேகமா ஓடும். ஏன்? அதுக்கப்புறம் வீட்டில் வாங்குற ரைடு உங்களுக்கு சொல்ல முடியாது பாஸ்டர், தெரியுது இல்ல? பழமொழி தான் நம்ம படிச்சிருப்போம், வருமுன் காப்பதே சிறந்தது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்படியே வச்சுக்கிடுவோம், பழமொழி படிச்சுட்டு அப்படியே வச்சுக்கிடுவோம். அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு போயிடுவோம். எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்ட செய்திகள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்து நடந்து கொண்டே இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? இன்னும் 2-3 வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். ஜான் சாப்டர் 16 verse 13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். நமக்கு வாக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்குது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. யாரு? இருங்க, இதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. சத்திய ஆவியாகியவர்னா யாரு? குமாரன் வரும்பொழுது. கரெக்டா? வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க பாருங்களேன். ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். சரியா? இப்ப வாசிங்க. இந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது ஒரு சத்தியத்திற்குள்ளே நம்மளை நடத்துவார். ரைட்டு. நீங்க வாசிச்சது என்ன, நான் சொன்னது என்ன? நிப்பாட்டி இருக்கணும்ல. இப்படிதான் நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது, போயிட்டே இருக்கும். ஒரு சத்தியத்திற்குள்ளே நடத்துவார்னா போட்டிருக்கு, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துவார். தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, வரலாற்று காரியமாக இருந்தாலும் சரி, உபதேசமாக இருந்தாலும் சரி, ஊமைகளாக இருந்தாலும் சரி, குணங்களாக இருந்தாலும் சரி, பெயர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்தியமாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு அதை கொடுப்பார். தொடர்ந்து வாசிங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அது வர்றவரும் சுயமா பேச மாட்டார். எப்படி பேசுவாருன்னா, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஃபியூச்சர் சொல்லிக் கொடுப்பாரா இல்லையா? சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி தூங்கிடணும். 8 மணி வரைக்கும் நல்லா போற இழுத்து போட தூங்கிடணும். ஆவியானவர் பேசுவார். எப்போ பேசுவார்? போர்வைகளே பேச போறாரு. நாட்களை தள்ளி 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 சில நேரத்தில் இழக்கிறோம். ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது, சரி எப்பவும் போல எல்லா பாஸ்ட் மாதிரி நான் பேச விரும்பல, விட்டுருங்க. என்ன நான் இதை பற்றி சொல்லுவாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்துட்டாரு, டைமிங் பற்றி சொல்லுவார். ஜூம் மீட்டிங் ஆள் வரல, லேட் ஆகுது, முகம் காமிக்க மாட்டேங்கிறேன், எல்லாரும் அதானே சொல்கிறாங்க. நானும் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் அதுக்கும் தாண்டி ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதை செய்யலைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இப்பொழுதே கேட்கக்கூடிய நேரத்திலே, அனுபவிக்கக்கூடிய காலத்திலே நாம் அதையெல்லாம் செய்யாத பட்சத்தில், ஃபஸ்ட்டு வாங்க சித்தோடு அங்கே 4 ரோட்டில் ஏசு கிறிஸ்து நிற்கிறான்னு சொன்ன உடனே நான் 4 பேரும் ஆம்பளையில் கொண்டு போயிடுவோம். பிறகு எதை செய்யலைண்ணா
வேதத்தை வாசிக்கிறதையும் ஜெபத்தையும் நான் செய்யலை அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்பதற்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கள்ள உபதேசங்கள் வந்தாலும் அது போதகராக இருந்தாலும் சரி, வழி தப்பி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. அவருடைய விளைவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி கள்ள உபதேசங்கள் நடக்கிற விளைவுகள் கலாத்தியர் 1:9 சொல்லுகிறது. கலாத்தியர் 1:9 சொல்லுகிறது. இப்படிப்பட்ட விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷகத்தை எல்லாம் வேறு ஒரு சுவிசேஷகத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சுவிசேஷகனா என்ன? 4 புத்தகத்துடைய பேரை நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? எங்க இருக்குன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுல போடப்பட்டிருக்கு. அது என்னென்ன சுவிசேஷகம் சொல்லுங்க பார்ப்போம். சுவிசேஷம்னா என்ன? பேசிக்கா சொல்லுங்களேன். வாட் இஸ் சுவிசேஷகம்? நற்செய்தி. அந்த நற்செய்தின்னு சொல்லும் போது என்னெல்லாம் வருது? என்னெல்லாம் வருது? தேவனுடைய பிறப்பு நற்செய்தி. வேற என்னெல்லாம் சுவிசேஷகம்? சுவிசேஷகம் என்பது இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணுதல், மறுபடியும் உயிர் தெழுதல், இதெல்லாம் சுவிசேஷம்னு சொல்றோம். இதை விட ஸ்பெஷலான ஒரு சுவிசேஷம் நமக்கு இருக்கு, அதை நம்ம படிப்போம். நியாய தீர்ப்புன்றது ஒரு சுவிசேஷம், சரிங்களா? அது நித்திய சுவிசேஷம், ரைட்டா? அதை நம்ம பார்ப்போம். இப்படி ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தில் தெரிந்து தெளிவாக போதிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறத ஒருவேளை யாராவது மாற்றினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாரா? சபிக்கப்பட கடவர்கள். 2 கொரிந்தியர் 11:14-15 வாசிச்சு நம்ம முடிப்போம். 2 Corinthians chapter 11 verse 14 and 15. 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டாள். அது ஆச்சரியம் அல்லவே? அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். எங்கேயும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. சித்தோட சபையில் வந்து இத்தனை நாளைக்கு இருந்து ஏதாவது ஒரு ட்ராக் மாற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன்னா நான் சிக்காமல் இருக்க மாட்டேன்றாரு. கண்டிப்பாக என் கிட்னி சட்னி ஆகாமல் இருக்காது. சொல்ல வருது புரியுதா? கள்ள உபதேசம் செய்தால் வருகிற நிலைமைகள் நம்ம நினைக்கிறோம் சின்னதாக தான் தோணும், ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் ஆகும். சின்னதாக தான் தோணும், தவறான விஷயங்கள் எல்லாம் வரும், பெரிய காரியத்தில் நம்மளை தாக்காது. வேதத்தை பற்றி சரியாக ஒரு அறிவும், வேதாகம அடிப்படை ஒரு அறிவும் இருந்தால், பேசிக் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், எப்படிப்பட்ட எத்தகைய உபதேசங்களை இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் எனக்கு பைபிள் பற்றி இருந்துச்சுன்னா என்ன பிரசங்கம் யார் இருந்து செஞ்சாலும் ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ காலையில் 8 மணி வரையும் தூங்கணும். மறந்துடாதீங்க. சித்தோடு பாஸ்ட் உங்களுக்கு அறிவுரையாக உணர்த்துது தான். இனம் கண்டு கொள்ளலாம். நாம் நம்மை சுத்திகரிக்கும் உபதேசத்தில் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். என்னை சுற்றி அடிக்கிற உபதேசத்துக்குள்ள தான் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா? இந்த கடைசி நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதில் ஒரு விஷயம் இந்த கள்ள உபதேசங்கள். நான் தப்பிப்பதற்கு ஒரு வழி, அந்த வழியும் சொல்லி கொடுத்துட்டாரு. தினந்தோறும் நான் வேதத்தை வாசித்து படிக்கணும். நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் படித்தாலும் சரி, நானும் நிறைய டைம் நினச்சிட்டேன், பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது நினைக்கிறேன், கடைசியாக எங்கே போய் வருது? சாதாரணமாக அந்த நார்மலாக டெய்லி தினந்தோறும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் தான் வருது. வேதம் வாசி ஜெபம் பண்ணு, கரெக்டாக இருப்பேன். எங்கெல்லாமோ செய்தி முடிக்கிறேன், ஒவ்வொரு செய்தி முடிக்கும் போது அங்கே தான் வந்து நிற்கிது. ஏன்னா நம்ம அங்கே ஆரம்பத்தில் தான் பிள்ளை விட்டுட்டோம், தவறு விட்டுட்டோம். அந்த ஒரு தவறுதலை விடாதபடி இனி வருகிற நாட்களிலே சிந்தித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னாள். உலகத்தில் எழும்புகிற கள்ள உபதேசம், நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு ட்ரைலர் தான். ட்ரைலருக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்களே, என்னது? இல்லை சொல்லிடுங்க, எல்லாரும் கேட்டுரும். டீசர், ஏதோ டீசரோ சொத்தோலை அப்படின்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சொன்னது. இன்னும் பல விஷயங்கள் வஞ்சனைக்குள்ளாக இருக்கிறது. தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.